ஆதாமும் ஏவானும் ஒன்றா இருந்த வரைக்கும் பிசாசு அவரிடத்தில் வரவே இல்லை. நாளை தினத்தில் இதை குறித்து தான் நான் பேச போகிறேன். சண்டே மார்னிங் ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் மேரேஜ் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். அது எப்படி ஆதாம் ஏவாளிலே தொடங்கி அது உலகத்திலே வந்தது, ஏன் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் உடைந்து போகின்றது. ரொம்ப முக்கியம். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க யார் இருந்தாலும் கூட அவங்களையும் வர சொல்லுங்கள். நாளைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இப்படி தான் இன்றைக்கு பிசாசு குடும்பத்தை பிரிக்கிறான். முதலாவது அவனுடைய தந்திரம் என்னன்னா, எப்படியாவது கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவிலே ஒருவரை கொண்டு வந்து குடும்பத்தை உடைப்பான். எப்பொழுது கணவனும் மனைவியும் ஒன்றாக இல்லாமல் தனியாக இருக்கிறாங்களோ அப்போ தான் அதிகமாக கிரியேட் செய்வான். நம்ம முக்கியமாக ஸ்திரீகளுக்கு கணவன் வேலைக்கு போன பிற்பாடு, பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போன பிற்பாடு, சகோதரிகள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கு. அந்த டைம் தான் உங்களுக்கு அதிகமான சோதனை. அந்த டைம் உட்காந்து டிவியை போட்டு சினிமா பார்த்தீங்க, பிசாசு தலை மேலே வந்து உட்காந்துடும். அந்த டைமில் நீங்கள் ஆண்டவருடைய துதி ஸ்தோத்திர பாட்டுகளை போட்டு நீங்கள் அதை கேட்டுக்கொண்டே நீங்கள் பாடிக்கொண்டே நீங்கள் வேலை செஞ்சு கொண்டே இருக்கணும். அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்போ இவ பொசிச்சிட்டு அப்புறம் ஆதாமை கூப்பிடுறான். அங்கே ஆதாம் இருந்திருந்தான்னா அவர் கரெக்ட் பண்ணியிருப்பார். ஆனால் அங்கே ஆதாம் இல்லை. இவங்க பேசின சம்பாஷணை கூட அவர் கவனிக்கலை.